யோவான் 3ஆம் அதிகாரத்துலதான் ஆண்டவர் மறுபிறப்பு அதை குறிச்சு பேசார். நிக்கதோமு என்கிற பரிசை இயேசுட்ட வந்து, ஆண்டவரே நான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க என்ன வழி, நான் தேவனுடைய பரலோகத்துல காணப்படுறதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லும்போது ஏன் சொல்றாரு, நீ மறுபடியும் பிறக்காம கடவுளுடைய ராஜ்யத்துக்கு வர முடியாதுன்றார். ரட்சிப்புல 3ஆவதா நமக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா மறுபிறப்பு நடக்குது. இந்த மறுபிறப்பு எப்படி நடக்குதுன்னு சொன்னா, கடவுள் தெரிந்து கொண்ட மனிதனை அழைத்து அந்த அழைக்கப்பட்ட மனிதனுக்கு விசுவாசத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி மறுபிறப்பு கொடுக்குறார். புதிய இருதயத்தையும் புதிய சிந்தையும் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் விசுவாசிக்க முடியும். மறுபடியும் பிறக்கக்கூடிய ஒரு அனுபவம் அவனுக்குள்ளாக ஆவியானவர் அவனுக்கு மறுபிறப்பை கொடுக்குறார். யோவான் 3ஆம் அதிகாரம் 3-6 வசனங்களை யாராவது வாசிங்க. யோவான் 3ஆம் அதிகாரம் 3-6 வசனம். 3ஆவது அதிகாரம், யோவான் 3ஆவது அதிகாரம் 3-6. மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். அதற்கு நிக்கதேமு, ஒரு மனுஷன் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் வேண்டாதரம் பிரவேசிக்க பிறக்கக்கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். இயேசு பாத்தீங்கன்னா இந்த நித்திய ஜீவனை குறிச்சு ஒவ்வொரு மாதிரி செயல்படுறார். ஐஸ்வர்யமான வாலிபன் வந்து கேட்கிறான், ஆண்டவரே நான் நித்திய ஜீவனை பிரவேசிக்க என்ன செய்யணும்? அவங்கிட்ட ஆண்டவர் நீ மறுபடியும் பறக்கணும்னு சொல்லல. அவங்கிட்ட ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ நியாய பிரமாணத்தை கை கொண்டுன்றார். கடவுள் உனக்கு கட்டளை இடத்தை நீ செஞ்சானா நீ பரலோகம் போவன்னு சொல்றாரு. இங்க இந்த பரிசேயன் கிட்டதான் அவர் என்ன சொல்றாரு, நீ மறுபடியும் பறக்கணும் அப்படின்றார். ஏன்னா இந்த பரிசேயர்கள் பழைய ஏற்பாட்டு வேதத்தை அறிந்து போதிக்கிறவர்கள், பழைய ஏற்பாட்டினுடைய எல்லா சத்தியத்தையும் அறிந்தவர்கள். அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ மறுபடியும் பிறக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த மறுபடியும் பிறக்கிறத குறிச்சு ஆண்டவர் பிரதானமா சொல்றாரு. நிக்கதோமு கேட்கிறான், நான் பெரியவன் ஆகிக்கிறேன், நான் இப்படி திரும்ப எப்படி மறுபடியும் பிறக்கிறது? மறுபடியும் என் தாய் வைத்தது நான் எப்படி பறக்க முடியும்னு கேட்கிறேன். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, மறுபடியும் பறக்கிறது அப்படின்றது நீ மாம்சத்துல பறக்கிறது இல்லை, நீ ஆவியில பறக்கணும். ஜலத்தினாலும் ஆவியினாலும் நீ பறக்காம கடவுளுடைய ராஜ்யத்துக்கு போக்குவரது இல்லைன்றார். அந்த ஜலம்னா என்ன, ஆவினா என்ன நம்ம பார்க்கணும். நிறைய நேரம் இந்த ஜலன்றது ஞானஸ்தானத்தை நம்ம அடையாளப்படுத்தி சொல்லிடுவோம். ஆனா அது ஞானஸ்தானத்தை சொல்லலை. ஞானஸ்தானம் பெறாம ஒருத்தர் பரலோகம் போக முடியாதுன்னு சொல்லலை. பழைய ஏற்பாட்டுல விசுவாசிகள் யாரும் ஞானஸ்தானம் பெறல. புதிய ஏற்பாட்டிலே ஒரு சில ஞானஸ்தானம் பெறாமையும் பரலோகத்துக்கு போக முடியும். ஞானஸ்தானன்றது பரலோகம் போறதுக்கான ஒரு வழி இல்லை, அது நம்முடைய அடையாளம். ஒரு போலீஸ்கார் இருக்கிறார் அப்படின்னா, ஒரு போலீஸ்காருக்கு யூனிஃபார்ம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு மாதிரி ஒரு கிறிஸ்தவனுக்கு ஞானஸ்தானம் முக்கியம். அந்த யூனிஃபார்ம்ல எந்த சக்தியும் இல்லை, ஆனா அந்த யூனிஃபார்ம் வந்து என்னை மற்றவங்க இடத்துல இருந்து பிரிச்சு காட்டும். ஞானஸ்தானம் பெறும் பொழுது ஞானஸ்தானத்துல எனக்கு எந்த புதுவிதமான வல்லமையோ கொடுக்கப்படாத. நான் தண்ணியில மூழ்கி எதிர்க்கும் பொழுது இந்த உலகத்துக்கு சாட்சியா நான் சொல்றேன், நான் இனிமேல் இயேசுக்கு பிரியமா வாழ போறேன், இயேசுதான் என்னுடைய கடவுள், உலகத்துக்கு சாட்சியா நான் ஞானஸ்தானம் எடுத்து என்ன பிரித்துக் கொள்ளுறேன். சரிங்களா? நிக்கதோமுக்கு ஆண்டவர் இங்க சொல்லும் பொழுது, நீ ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் இங்க பழைய ஏற்பாட்டுல பல வசனங்களை உள்ளடக்கி சொல்றாரு. நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு வசனமா பார்க்கிறோம். சரிங்களா? இப்ப மறுபிறப்பு என்பது புதிய ஆவிக்குரிய பிறப்பு, அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஆவியினால ஒரு மனுஷன் புதிதாக பிறக்கிறதா ஆண்டவர் மறுபிறப்புன்றார். ஆதாமுக்குள்ள நாம எல்லாம் ஆவியில மறிச்சிட்டோம். ஆனா புசிக்கும் நாளிலே சாகவாய் சாவாய். எபேசியர் 2 சொல்றது நம்ம அக்கிரமங்கள்னாலும் பாவங்கள்னாலும் மறிச்சு போகணும். இப்ப ஆதாமுக்குள்ள ஆத்மால நம்ம மறிச்சிட்டோம். ஆதாமுக்குள்ள ஆவிக்குரிய காரியங்களுக்கு மறிச்சிட்டோம். தேவனை பற்றிய காரியங்களுக்கு நம்ம செத்து இருக்கிறோம். அதுல உயிர் நமக்கு முதல் தேவை. அந்த உயிரை வந்துதான் கடவுள் பசுத்த ஆவியின் மூலமாக ஒவ்வொரு மனிதனுக்கும் மறுபிறப்பு கொடுக்கிறார். அந்த மறுபிறப்பு ஆவியின் மூலமா நடக்கிறது. ஏன்னா 6ஆவது வசனத்துல சொல்றாரு, ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். ஆவியானவர் தான் ஒரு மனிதனுக்கு மறுபிறப்பு கொடுக்கிறார் அப்படின்னு பாக்குறோம். மறுபிறப்பு இயேசு மூலமா கிடைக்காது, மறுபிறப்பு பிதா மூலமா கிடைக்காது,
மறுபிறப்ப ஆவியானவர் ஒரு மனிதனுக்கு கொடுக்கிறார். இதான் நம்ம ரட்சிப்புல பிதா, குமாரன், ஆவியானவருடைய 3 பணிகளை பார்க்கிறோம். தெரிந்து கொள்ளுதல் இயேசு செய்யல, தெரிந்து கொள்ளுதல் ஆவியானவர் செய்யல, அது பிதா தான் செய்யறார். அழைக்கக்கூடிய பணியை தேவன் அழைக்கிறார், ஆவியானவர் செயல்படுறார். இந்த மறுபிறப்பு ஆவியானவர் தான் நமக்கு கொடுக்கிறார் அப்படின்றத பார்க்கிறோம். இந்த மறுபிறப்பு என்பது ஒரே ஒரு முறை தான் நமக்கு நடக்குது. ஒரு குழந்தையுடைய பிறப்பு ஒரு தான் நடக்கும். ஒரு குழந்தை திரும்ப திரும்ப பறக்காது. ஆவியில பிறக்கிறவன் ஒரு முறை தான் அந்த மறுபிறப்பு அடைகிறான். அது அவன் அனுதினமும் மறுபிறப்பு அடைகிறது. அது அந்த அந்த பிறப்பினுடைய விளைவுகள் அவனுடைய வாழ்க்கையில தொடரும் அப்படின்றத நமக்கு சொல்லுது. ரைட். இப்போ ஒரு குழந்தை இந்த உலகத்துல பிரவேசிப்பதற்கு அந்த குழந்தை என்ன செய்யுது? கருவுல நான் சொல்றேன், கருவுல உருவாகுது, வளருது. அது உலகத்துக்கு வர்றதுக்கு அது என்ன செய்யுதுன்னு கேட்குறேன். கருவுல இருந்து இந்த உலகத்துக்கு ஒரு குழந்தை வர்றதுக்கு அந்த குழந்தை என்ன செய்யுது? அந்த குழந்தைய நம்ம தான் வயிற்றுல இருந்து எடுக்கிறோம். மருத்துவர்கள் பிரசவம் பார்க்கறதா அந்த குழந்தைய எடுக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு இயல்பா அந்த கருவுல இருந்து வெளியே வர மனசு கிடையாது. நம்ம தான் அதுக்கு ஒரு புதிய உலகத்தை காட்டுறோம். நம்ம தான் அதை இழுத்து கொண்டு வந்து ஒரு புதிய உலகத்தை காட்டுறோம். மறுபிறப்பை ஆண்டவர் தான் சொல்றார். மறுபிறப்பை கடவுள் நமக்கு செய்கிறார். அது முழுவதுமாக தேவனது ஆளுகையினால ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுது. எந்த ஒரு மனிதனும் நான் மறுபிறப்பு அடையணும்னு வாஞ்சிக்க முடியாது, கேட்க முடியாது, அதை பெற முடியாது. எப்படி ஒரு குழந்தை இந்த உலகத்துல பிரவேசிப்பதற்கு எந்த விருப்பமும் வாஞ்சையும் இல்லாம இருக்குதோ, இயல்பா எந்த மனிதனும் அந்த விருப்பத்தையும் வாஞ்சையும் ஒன்றும் இல்லாம இருக்கிறாங்க. இல்ல, இப்போ ஒரு சில வசனங்களை வாசிக்க போறோம். நீங்க வாசிச்சு சொல்லுங்க. தீத்து 3வது அதிகாரம் 5வது வசனம். தீத்து 3:5 வாசி. வாசிங்க. தீத்து 3:5. அப்ப இப்ப எப்படி ரட்சித்தார்னு சொல்லுது? நாம் செய்த நீதியின் கிரியைகள்னால ரட்சிப்போம். நம்ம எப்படி வாழ்றோம், எப்படி ஒழுக்கமா இருக்கிறோம், அதனால நம்மள அவர் ரட்சிக்கல. தமது இரக்கத்தின்படி, கடவுளுடைய இரக்கம், சரிங்களா, மறுஜென்மம் முழுக்கு புதியான ஒரு பிறப்பு, பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். ஆவியானவர் மூலமாக பிறக்கக்கூடிய ஒரு புதிய பிறப்பின் மூலமாக தேவன் நம்மை ரட்சித்தார்னு சொல்றாரு. இப்ப யோவான் 6:63 வாசிங்க. யோவான் 6வது அதிகாரம் 63வது வசனம். வசனத்தை வாசிக்கதான் நமக்கு தெளிவு பிறக்கும். யோவான் 6:63. பாருங்க, ஆவியே உயிர்ப்பிக்கிறது. ஆவியானவர் தான் உயிரை கொடுக்கிறாரு, பிறப்பை கொடுக்கிறாரு. அது எப்படி கொடுக்கிறாருன்னா, நான் சொல்லுகிற வசனங்கள் மூலமாக அது ஆவியையும் ஜீவனையும் உங்களுக்கு தருகிறது. ஆவியானவர் ஒரு மனிதனுக்கு பிறப்ப தேவனது வசனத்தை பயன்படுத்தி தான் கொடுக்கிறார். 1 பேதுரு 1:4 வாசிங்க. 1 பேதுரு 1:4. எப்படி ஜனிப்பித்தார்? இரக்கத்தின்படியே நம்மை ஜனிப்பித்தார்னு சொல்லுங்க. தேவனது இரக்கத்தின் மூலமாக ஒரு மனுஷன் மறுபிறப்பு அடைகிறார். சங்கீதம் 85:6 வாசிங்க. சங்கீதம் 85:6. சங்கீதம் 85:6. ஜனங்கள் உண்மையில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? அவங்க கேட்கிறாங்க, எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீங்களா? அவங்க உயிரோட தான் இருக்கிறாங்க. உயிரோட இருந்து எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீங்கன்னா என்ன இருக்கும்? ஆத்துமால உயிரை கொடுக்க மாட்டீங்களா? ஆவிக்குரிய உயிர் கொடுக்க மாட்டீங்களா? அந்த ஜனங்கள் கேட்கிறாங்க. ஏசாயா 57:15. ஏசாயா 57:15.
இப்ப என்ன உயிர்ப்பித்தல் அங்க சொல்லப்படுது? நித்திய வாசியும் பரிசுத்த நாமம் உள்ளவர் மகத்துவம் உன்னதமானம் சொல்கிறார். உன்னதத்தில் உள்ள பரிசுத்த தலத்தில் வாசம் பண்ணுகிறார். நான் பணிந்தவர்களுடைய ஆவியை, தாழ்மைப்படுகிறவர்களுடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கு, நொறுங்குண்டவர்களுடைய இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கு, பணிந்துள்ளவர்களுடைய ஆவியை உயிர்ப்பிடுவதற்கு வாசம் பண்ணினேன்னு சொல்றாரு. அந்த அந்த உயிர் ஜீவனை தான் கொடுக்க முடியும்ன்றத சொல்றாரு. சரிவா? இப்ப இந்த மறுபிறப்பை கடவுள் கொடுக்குறாரு, ஆவியின் மூலமா கொடுக்குறாரு, இரக்கத்தினால கொடுக்குறாரு. அது மனித முயற்சி இல்லை. இப்ப அதை எதை பயன்படுத்தி கொடுக்குறாருன்றதான் நம்ம யாக்கோபு 1:18 வாசிங்க. யாக்கோபு 1:18. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளின் நாம் முதல் பலன்கள் ஆவதற்கு தம்மை சத்திய வசனத்தினாலே இப்ப எதுல கொடுக்குறாரு? எதுல ஜெனிப்பிக்கிறார்? சத்திய வசனத்தினால நமக்கு பிறப்ப ஜெனிப்பித்தார்னா பிறக்க செய்தார், புதிய வாழ்வை கொடுக்கிறார். சத்திய வசனத்தினாலதான் நமக்கு அவர் மறுபிறப்பை கொடு. வேத வசனம் இல்லாம மறுபிறப்பில்லை. வேத வசனத்தை பிரசங்கிக்கும் பொழுது, விளக்கப்படுத்தும் பொழுது ஆவியானவர் செயல்பட்டு மறுபிறப்பை கொடுக்கிறார்ன்றதா நமக்கு சொல்லுது. சங்கீதம் 119:25. சங்கீதம் 119:25. எப்படி உயிர்ப்பிக்கணும்னு சொல்றாரு? வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். என் ஆத்மா மண்ணோட தான், என் ஆத்மா மாம்சத்தோட இருக்குதுன்னு அர்த்தம். என் ஆத்மா மாம்சத்தோட ஒட்டி இருக்குது. ஒரு வசனத்தை கொண்டு என்னை உயிர்ப்பீங்கன்னு சொல்றாரு. அதே 119 சங்கீதம் 93வது வசனம். 93வது வசனம். யாராச்சும் ஒருத்தர் மைக்கு. கட்டளைகளை மறக்கவே மாட்டேன், அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். இப்ப எதுல உயிர்ப்பித்தீர்? கட்டளைகளால் என்னை உயிர்ப்பித்தீர்னா நம்ம வேதத்தை மறக்க மாட்டேன், எனக்கு அதுதான் உயிர், எனக்கு உயிர் இந்த கட்டளைகள் மூலமாக கொடுத்தீங்கன்னு சொல்லி அவர் சொல்றார். ரைட்? ஆவியானவர் மறுபிறப்பை கொடுக்கிறாருன்னு சொன்னா, வேத வசனத்தை படிக்கும் போது, தியானிக்கும் பொழுது, அந்த பிரசங்கத்தை கேட்கும் பொழுதுதான் நமக்கு ஒரு உண்மையான உயிர தேவன் நமக்குள்ள கிரியை செய்கிறார். வார்த்தையை பயன்படுத்தி தான் உலகத்தை படைக்கிறார். வார்த்தையை பயன்படுத்தி தான் ஆண்டவர் உருவாக்குறார். அதே வார்த்தையை பயன்படுத்தி தான் நம்முடைய இருதயத்திலையும் புதிய ஜீவனையும் புதிய ஆத்மாவையும் தரார். அதான் நம்ம திரும்ப இங்க வாசிக்கிறோம்னா, எசேக்கியேல் 36வது அதிகாரம் 26-27. எசேக்கியேல் 36வது அதிகாரம் 26-27 வசனம். 36வது அதிகாரம் 26-27. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு, கல்லான இருதயத்தை உங்கள் மாமிசத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். அப்ப அடிமைப்பட்டிருக்கக்கூடிய ஜனங்களுக்கு அந்த வார்த்தையை அவர் சொல்றாரு. இப்ப சொல்றதுல உங்களுக்கு நான் நவமான இருதயத்தை கொடுப்பேன். புதிய இருதயம், நவமான இருதயம் புதிய இருதயம். உங்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை நான் கொடுக்க போறேன். உங்க உள்ளத்துல புதிதான ஆவியை கட்டளையிட்டு, புதிய ஆவியை உங்க இருதயத்துல கொடுத்து, பாவத்தினால கடினப்பட்ட அந்த கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அவங்க உள்ளத்துல என் ஆவியை வைத்து என் கட்டளைகளை நடக்கவும் என் நியாயங்களின்படி கை கொள்ளவும். சரி, எதுக்கு ஆவியை கொடுக்குறாரு? கட்டளைகளை கை கொண்டு கீழ்ப்படிந்து வாழ. அதுக்குதான் புதிய இருதயம், புதிய ஆவி. இப்ப இயேசு நிக்கோதேமுட்ட சொல்லும் பொழுது ஏதோ புதுசா ஒண்ணு சொல்லல, நீ புதுசா மறுபிறப்படையணும்னு சொல்லல. பழைய ஏற்பாட்டுல ஏற்கனவே தீர்க்க தரிசனங்கள், சங்கீதங்கள்ல இந்த மறுபிறப்பு என்ற சக்தியை சொல்லப்படுது. உங்களுக்குள்ள நான் புதிய ஆவியை, புதிய இருதயத்தை ஆவியானவர் மூலமா தர்றேன்றத இயேசு அவர்களுக்கு சொல்லுகிறார். அப்ப மறுபிறப்பு இல்லாம எந்த மனிதனும் கடவுளுடைய வார்த்தையை விசுவாசிக்க முடியாது, கீழ்ப்படிய முடியாது. நான் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னா எனக்கு ஒரு புதிய இருதயம், புதிய ஆவி கொடுக்கப்படணும். புதிய இருதயம் இருந்தா மட்டும்தான் நான் விசுவாசிக்கவோ கீழ்ப்படியவோ முடியும். அதான் அவர் அங்க பிரதானமா சொல்றார். ரைட்? இப்ப ஆண்டவர் லாசருடைய கல்லறையில வந்து நிற்கிறார். இப்ப லாசரு உயிரடைகிறதுக்கு அவன் எதையுமே செய்யல. அவன் செத்த போனமா கல்லறைக்குள்ள கட்டப்பட்டு இருக்கிறான். இப்ப இயேசு அந்த கல்லறையோட வாசல்ல வந்து
லாசருவே வெளியே வான்னு கூப்பிடுறார். அந்த கூப்பிட்ட வார்த்தை வல்லமையா அவன் உயிரடைய செய்கிறதா இருக்கு. இப்படிதான் மறுபிறப்ப கடவுள் கொடுக்கிறார். கடவுளுடைய வசனம் நம்முடைய இருதயத்துக்குள்ள பாயும் பொழுது நம்முடைய கண்ணு தெளிவடைந்து, ஓ இவ்வளவு பெரிய தேவன் இருக்கிறாரா, இவ்வளவு பெரிய தேவன் பரிசுத்தமா இருக்கிறாரா, இவ்வளவு மகிமையான ரட்சிப்பு இருக்கிறான்ற விசுவாசத்தை ஆவியானவர் நமக்குள்ளாக வசனத்தை பயன்படுத்தி கொடுக்கிறார். இப்ப இதற்கு ரொம்ப அருமையான ஒரு எடுத்துக்காட்டு நம்ம எசேக்கியேல் 37 பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒரு ஓமானத்தை சொல்றார். எசேக்கியேல் 37 அதிகாரத்துல 1-5 வசனம். கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமா இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளை, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். 8வது வசனத்தை அப்படியே 8-9 வாசிங்க. அதுலயே, நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாமிசமும் உண்டாயிற்று. மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை 4லும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். 10வது வசனம். எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள்ளே பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். இதுதான் மறுபிறப்பு. இதுதான் ஆண்டவர் எசேக்கியேல்கிட்ட சொல்றாரு. எசேக்கியேல் காலத்துல எருசலேம் தேவாலயம் சுட்டரிக்கப்பட்டு இஸ்ரவேல் முழுவதும் அழிக்கப்பட்டு ஜனங்கள் வேற ஒரு தேசத்துல இருக்கிறாங்க. எருசலேம்ன்ற நாடே மேப்ல இல்ல. அவ்வளவு பெரிய அழிவு உண்டாயிருச்சு. இப்ப எசேக்கியேல் ஆண்டவர் சொல்றாரு, எசேக்கியேல் சொல்றாரு, திரும்ப ஆலயம் கட்டப்படுமா, திரும்ப எருசலேம் கட்டப்படுமான்னு கேட்கிறாரு. ஆண்டவர் எசேக்கியேல தரிசனத்துல என்ன செய்யறாருன்னா, ஒரு சுடுகாட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. ஒரு பள்ளத்தாக்கு நிறைந்த சுடுகாடு. அந்த காலத்துல யுத்த சண்டை நடந்துச்சுன்னு சொன்னா அந்த யுத்தத்துல மறிச்சவங்களோட எலும்புகளை பள்ளத்தாக்குல போட்டுருவாங்க. அநேக மக்களுடைய எலும்புகள் அங்க இருக்கும். இப்ப அந்த எலும்புகள் நிறைந்த இடத்துல எசேக்கியேலை கூப்பிட்டு, நீ இது கூட நடந்து போன்ற சுத்தமா பிண எலும்புகள் கிடக்கக்கூடிய இடத்துல எசேக்கியேல் உள்ள நடந்து போறாரு. அப்ப ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து கேட்கிறாரு, இந்த காஞ்சு போன இந்த எலும்புல உயிர் வருமான்னு கேட்கிறார். எசேக்கியேல் சொல்றாரு, ஆண்டவரே, இதுக்கு உயிர் வருமா வராதா நமக்கு மாத்திரம் தான் தெரியும் சொல்றார். இப்ப சொல்றாரு, நீ இந்த எலும்புகளை பார்த்து நீ தீர்க்க தரிசனம் வரன்ற, நீ இந்த எலும்புகளை பார்த்து பிரசங்கம் பண்ணுன்ற. நீங்க உயிரோட இருக்கீங்க, நான் உங்களுக்கு கடவுளுடைய வார்த்தையை பேசலாம். ஒரு மரித்து போன எலும்பு கூடு கிட்ட போய் நான் தான் பேசுறேன். எலும்பு கூடு நிறைஞ்சு இருக்குது, அந்த எலும்பு கூட்ட நின்று நீ பிரசங்கம் பண்ணுன்ற. ஒவ்வொரு பிரசங்கையும் பிரசங்க படத்துல அப்படிதான் நிக்கிறாங்க. நம்ம உள்ள இருக்கக்கூடிய ஜனங்கள் மாம்சத்துல உயிர் இருக்கிறாங்க, ஆவியில உயிர் இல்லை. எல்லா மக்களுமே இயல்பா உலர்ந்த எலும்புகளை போலதான் இருக்கிறாங்க. இந்த உலர்ந்த எலும்புகளுக்கு உயிரை கடவுளை தவிர யாரும் கொண்டு வர முடியாது. எசேக்கியேல் கடவுள் கட்டளையிட்ட வார்த்தையை நம்பி அந்த உலர்ந்த எலும்புகளுக்கு பிரசங்கம் பண்றார். அந்த உலர்ந்த எலும்புகளுக்கு கடவுளுடைய வார்த்தையை சொல்றார். இவர் பேச பேச, இவர் கடவுளுடைய வார்த்தையை சொல்ல சொல்ல அந்த எலும்புகள் ஆவி அடைந்து, நரம்புகள் அடைந்து, தசைகள் அடைந்து திரள் சேனையா நிற்கிறான். இப்படிதான் மறுபிறப்பு ஒருத்தனுடைய வாழ்க்கையில நடைபெறுது. இதெல்லாம் ஆண்டவர் நிக்கோதேமுக்கு சொல்றாரு, நீ ஆவியில பிறந்தா மட்டும்தான் உனக்கு நித்திய வாழ்க்கையை குறிச்ச விசுவாசமும் கீழ்ப்படுதலும் உண்டாகும் அப்படின்றார். உலர்ந்த எலும்புகள் உயிர்ப்பிக்கப்படுவது போல பாவியான ஒவ்வொரு மனிதனையும் வேத வசனங்களை கொண்டு ஆவியானவர் உயிர்ப்பிக்கிறார். இதுதான் மறுபிறப்பு. நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன், கடவுள் எனக்கு மறுபிறப்பை கொடுத்துருக்கிறாருன்னா முதல் எனக்கு இந்த புரிதல் இருக்கணும்.
என் வாழ்க்கையில நான் கடவுளை தேடாதவனா, கடவுள் பெரிய மகத்துவம் உள்ளவரா இல்லாத நிலையில தேவன் கிருபையா தான் வார்த்தை எனக்கு கொடுத்து என் ஆத்மாவையும் என் ஆவியையும் உயிர்ப்பித்திருக்கிறார். எனக்கு புதிய இருதயத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார். இதுதான் மறுபிறப்பு. சரிங்களா? இப்ப இந்த மறுபிறப்புல எனக்கு என்னெல்லாம் நடைபெறுகிறது, இந்த மறுபிறப்பின் மூலமாக எனக்கு என்ன நடைபெறுகிறதுன்றத நம்ம பாருங்க. ரோமர் 12 அதிகாரம் 1-2 வாசிங்க. ரோமர் 12 1-2 வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இனதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக்குங்கள். இப்ப சொல்ற அவரு, நீ கடவுளுக்கு உங்க சரீரங்களை சிந்தைகளை ஜீவ பலியா ஒப்பு கொடுங்க, அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த மாதிரி வாழாம கடவுளுடைய நன்மையும் பிரியமும் அவருடைய சித்தம் என்னதென்று பகுத்து அறிந்து ஆராய்ந்து பார்த்து உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மனசு புதுசாகுது. ஆண்டவர் கடவுளுடைய வார்த்தையை கொண்டு வாரந்தோறும் நம்முடைய மனசு, நம்முடைய சிந்தை, நம்முடைய எண்ணங்களை புதிதாக்கி கொண்டே இருக்கிறார். கடவுளை கொடுத்த எண்ணங்களை நம்ம தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். நாளுக்கு நாள் நம்முடைய எண்ணங்களை கடவுள் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். நம்ம இந்த உலக மனித வாழ்க்கையிலிருந்து விலகி தேவ பிள்ளைகளாக வாழ முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஒரு குழந்தை பிறந்துருச்சு, அந்த குழந்தை அப்படியே படுக்கையில இருக்க முடியாது. அந்த குழந்தை குப்புற படுக்கணும், அந்த குழந்தை தவழணும், அந்த குழந்தை நடக்கணும், அந்த குழந்தை ஓடணும், வளரணும். அது அது அந்த பிறப்பினுடைய விளைவு. கடவுள் எனக்கு மறுபிறப்பு கொடுத்துருக்கிறான்னு சொன்னா, நான் தொடர்ந்து வளருகிறவனா, என் சிந்தையை புதுப்பிக்கிறவனா, பலப்படுகிறவனாக இருக்கணும்ன்றதுதான் இங்க பிரதானமா நமக்கு சொல்றாரு. ரைட்? இப்ப கொலோசியர் 3வது அதிகாரம் 9-10 வசனம். கொலோசியர் 3:9-10 வசனம். ஒன்பதாவது வசனம் 10வது வசனம். மேலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக கொலோசியர் 3:9-10 வசனம். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. அப்ப நான் புதிய மனுஷனா இருக்கிறேன்னு சொன்னா என்ன அடையாளத்தை சொல்லுது? பழைய மனுஷனை களைந்து போடணும். பழைய சுபாவம் இருக்கக்கூடாது, பழைய பாவ சுபாவம் இருக்கக்கூடாது, பழைய எண்ணங்கள் இருக்கக்கூடாது, பழைய எந்த காரியமும் இருக்கக்கூடாது. அதெல்லாம் களைஞ்சு போட்டு சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய், தேவ சாயல் ஆதாம் படைக்கப்படுகிறான். அந்த சாயல் மறுபடியும் எனக்கு ஆவியானவர் மூலமா வரப்படுகிறது. பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்கள். கடவுள் உனக்கு புதிய சுபாவத்தையும் தன்மையும் கொடுத்திருக்கிறார். நீ பழைய மனிதனை போல அல்ல. ஆதாம் இழந்து போன அந்த தேவ சாயலை கடவுள் உனக்குள்ளாக கொடுக்கிறார். ஆதாம போல நீ நீதிமா, பரிசுத்தமா, பரிபூர்ணமான சித்தத்தின் அடிப்படையில நீ வாழணுன்றத தேவன் அங்க சொல்லுகிறார். இப்ப நான் புதிய மனிதனை எப்படி தரித்து கொண்டு, இப்போ அதே குழந்தை பிறப்ப பாருங்க. இந்த குழந்தை பிறந்து அது வளர வளர எல்லாமே அவங்க அப்பா அம்மாட்ட இருந்தா கத்துக்கும். அந்த குழந்தைக்கு எல்லாத்தையுமே அவங்க அப்பா அம்மா தான் சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த குழந்தையுடைய எல்லா சுபாவத்துக்கு பின்னாடி அவங்க அப்பா அம்மாவுடைய பயிற்சி இருக்குது. அவங்க யாரை தாத்தான்னு சொல்றாங்க, யாரை மாமான்னு சொல்றாங்க, எங்க உட்கார சொல்றாங்க, இப்ப இது எல்லாமே பெற்றோர்களுடைய வளர்ப்பு. இப்ப மறுபடியும் பிறக்கும் பொழுது ஆவியானவர் ஒரு மனிதனை பயிற்சி வைத்து வளைகிறார். இப்போ எப்படி நான் வளர்ந்து வரும் பொழுது என் பெற்றோருடைய சாயலை கொண்டு இருக்கிறணும், என் முகம் எப்படி எங்க அப்பா மாதிரி இருக்குது, என் பேச்சு செயல்பாடு எல்லாம் எப்படி எங்க அப்பா அம்மா மாதிரி இருக்குதோ, இந்த ஆவியில பிறந்து வளரும் பொழுது தேவ சாயல், அதாவது ஆவியானவருடைய சாயலை தரித்துக் கொள்கிறவனா இருக்கிறேன். ஆவியானவர் மூலமா கடவுளுடைய சாயல் எனக்குள்ளாக தொடர்ந்து வளர்கிறதா, இயேசுடைய சாயல் தொடர்ந்து நான் பெற்றுக்கொள்ளவனாக இருக்கிறேன்றதை பார்க்கிறோம். பிறந்த மறுபிறப்பு அடைந்த ஒரு விசுவாசி அவன் கிறிஸ்துவின் சாயலை பெற்று வளர்கிறவனா இருக்கிறான். ரைட்? இப்போ 2 பேதுரு 2வது அதிகாரம் 2:3. 2 பேதுரு 2வது அதிகாரம் 2:3 வசனம்.
2 பேதுரு 2வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம். அவருடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை ஐந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. 1 பேதுரு 2வது அதிகாரம் 2-3 வசனம் வாசிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2-3 வசனம். சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத நாணப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். இப்ப ரொம்ப தெளிவா சொல்றாரு பாருங்க. புதுசா பிறந்த போல இருக்கும்னு சொன்னா சகல துர்க்குணம் சகல கபடம் சகல வஞ்சகம் பொறாம எல்லாத்தையும் ஒழித்துட்டு புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியா இருங்க. வேத வசனத்தின் மீது நான் வாஞ்சியா இருந்து, ஒரு குழந்தைக்கு எவ்வளவு பால் முக்கியமோ அதே போல ஒரு விசுவாசிக்கு தேவனுடைய வசனம் முக்கியம். தேவனுடைய வசனத்துல வாஞ்சியா இருக்க இருக்க நான் அதை கற்றுக்கொள்வதற்கும் அதில் கீழ்ப்படிவதன் மூலமாக நான் மறுபிறப்பின் பிள்ளையாக வளர்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரைட்? இப்ப 3 விஷயத்தை பார்க்கலாம். மறுபிறப்பு ஆவியானவர் மூலமா வருகிறது, மறுபிறப்பு கடவுளுடைய வசனத்தின் மூலமா வருகிறது, மறுபிறப்பு பரிசுத்த வாழ்க்கையின் மூலமா தேவ சாயல் அறிந்து கொண்டு இருப்பதன் மூலமாக எனக்குள்ளாக நடக்கிறது அப்படின்றத நம்ம அறிகிறோம். இந்த மறுபிறப்பின் மூலமாக கடவுள் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய பலாபலன்கள். மறுபிறப்புனா என்னன்னு பார்த்தோம், அதுல எனக்கு என்ன நடக்குதுன்னு பாக்குறோம். இப்ப 3வதா அதன் மூலமாக எனக்கு வரக்கூடிய பலன்கள் என்னன்றதை பார்க்கிறோம். 1 யோவான் 5வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும். 1 யோவான் 5:18. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். இப்போ என்ன சொல்ல வர? தேவனால் பிறந்த எவனும், அதுக்கு முன்னாடி என்ன சொல்றது? தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யாம இருக்கிற மனமான. இந்த வசனம் தமிழ்ல சரியா மொழிபெயர்க்கல. இதுதான் நம்ம பைபிள்ல, தமிழ் பைபிள்ல அங்கங்க சில தவறு இருக்குது. இது என்ன சொல்றதுன்னா, தேவனால் பிறந்த எவனும் பாவத்தில் வாழான். அதான் கரெக்டான மொழிபெயர்ப்பு. தேவனால் பிறந்த எவனும் பாவத்தை தொடர்ந்து செய்யான். இதெல்லாம் பாவம் செய்யான்னு நம்ம சொல்லவே முடியாது. கடவுளை அறிந்து நம்ம பாவம் செய்யறோம். ஆனா இங்க சொல்லுது மறுபிறப்பு கடவுளால பிறந்தவன் அவன் பாவம் செய்ய மாட்டான். நம்ம அறிஞ்சிருக்கிறோம்னா அவன் பாவத்துல வாழ மாட்டான். ஒரு பெரிய சேரு சகதி, ஒரு சகதி இருக்குது. அதுல ஒரு ஆடு விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு எந்திரிச்சிடும். அதை சேர்த்து சந்தோஷமா இருக்காது, அது எந்திரிச்சு ஓடி வந்துடும். இப்ப அந்த சேர்ல ஒரு பந்தி விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது எந்திரிக்காது. அது சேத்துல பந்தி விழுந்துட்டா அப்படியே சுகபோகமா இருக்கும். ஒரு எறும்பு மாடு விழுந்துட்டா சுகபோகமா இருக்கும். ஆண்டவர் இதுதான் ஒரு அபிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் உள்ள வித்தியாசம். ஒரு மறுபிறப்பு அடைஞ்சவனுக்கும் ஒரு மறுபிறப்பு அடையாதவனுக்கு விசுவாசம். பாவன்ற சேற்றுல சில நேரம் ஒரு விசுவாசி விழுந்துருவான், ஆனா டக்குன்னு எந்திரிச்சிருவான். அதுல சுகமா இருக்க மாட்டான். ஆனா கடவுளை அறியாதவன் அதுல சுகமா விழுந்து கிடப்பான், அதுல சுகமா அப்படியே இருப்பான். அதான் ஆண்டவர் ஆட்டோட நம்மளை ஒப்பிட்டார். நம்ம அவருடைய ஆடுகளா இருக்கோன்றப்ப நம்ம பரிசுத்தத்தை பாதுகாக்கிறவர்களாக இருப்போம் அப்படின்றத நம்ம பாவம். இப்ப தொடர்ந்து பாவம் செய்யாதவன் பாவத்தை விரும்ப மாட்டான், பாவத்தை நேசிக்க மாட்டான், பாவத்தோட சண்டை போடுவான், பாவத்தை எதிர்ப்பான். இதெல்லாம் மறுபொறுப்பு அடைஞ்சவனுக்குள்ள மட்டும்தான் நடக்கும். மறுபொறுப்பு அடையாதவன் பாவத்தை வெறுக்க மாட்டான், அவனுக்கு பரிசுத்தத்தை விரும்ப மாட்டான், அவன் தொடர்ந்து அதை நிலைத்திருக்கணும்னு என்ன பண்ணான். ரைட்? 2வது அதே 1 யோவான் 5:1 வாசிங்க. 1 யோவான் 5:1. இயேசுவானோரோ கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறந்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். இதுல அந்த யோவான் நிருபம் ஃபுல்லாவே இந்த மறுபிறப்பு நிறைய சொல்வார். பிறப்பு கொஞ்சம் என்ன சொல்றாரு? முதல்ல மறுபிறப்புக்கான அடையாளம் இயேசுவானவரை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும், இயேசு என்னுடைய பாவங்களுக்காக ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டார் என்று விசுவாசிக்கக்கூடிய எவனும் அவன் தேவனால பிறந்திருக்கிறான். அவன் அப்படி தேவனால பிறந்திருந்தான்னு சொன்னா பிறப்பித்தவரிடத்திலும் அன்பு கூறுகிற
ஹலோ, அதுல சார்ஜ் இல்லையா? ஸ்பீக்கர்ல சார்ஜ் இல்லையா? சரி பரவாயில்ல. ம். சரி, இருக்கட்டும். இதுல சார்ஜ் இருக்குது. இதுல பேட்டரி சார்ஜ். ஓகே. சவுண்ட். ஹலோ ஹலோ ஹலோ. சரி சரி. ரைட், தேங்க்யூ. ஒரு 5 சொல்றாரு, விசுவாசிக்கிறவன் தேவனால் பிறந்தவன், பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும். வயர் லூசா இருக்குதா? அது சொல்லுது, பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்திலும் அன்பு கூறுகிறான். மறுபிறப்பு எனக்கு என்ன செய்யுதுன்னா, இயேசு விசுவாசிக்க வைக்குது, அதே சமயத்தில் அவரால் மறுபிறப்பு அடைந்த சக விசுவாசிகள் இடத்துல அன்பு கூற வைக்குது. இயேசுவினுடைய சாயல் எங்கெல்லாம் காணப்படுதோ அங்கெல்லாம் நான் அன்பு கூறுகிறவனா இருக்கிறேன். இயேசுவினுடைய பரிசுத்தமும் நீதியும் காணப்படக்கூடிய இடத்துல என்னுடைய ஐக்கியமும் என்னுடைய பலமும் இருக்குதுன்றத சொல்றார். இப்ப எபேசியர் 4வது அதிகாரம் 22 இருந்து 24. எபேசியர் 4வது அதிகாரம் 22 இருந்து 24. எபேசியர் 4 22 இருந்து 24. இப்ப இங்கே தெளிவா சொல்ற பாருங்க, முந்தைய நடக்கக்கூடிய மோசம் போக்கும் நிச்சயங்களாலே கெட்டு போகிற பழைய மனசனை நீங்கள் களைந்து போட்டுன்றார். அதுல சொல்றாரு, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதி பரிசுத்தம் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன். இதுதான் ஆதாம் கொடுத்தார். ஆதாம் மெய்யான நீதியா பரிசுத்த தேவனுடைய சாயலை கொண்டிருந்தவனா இருந்தா, அது தேவன் மறுபடியுமா மறுபிறப்பின் மூலமா கொடுக்கிறார் அப்படின்றத பார்க்கிறோம். அப்ப மறுபிறப்பு என்ன செய்கிறதுன்னு சொன்னா, புதிய சாயலை கருத்துக் கொள்ளத்தக்கதாக உதவி செய்கிறது, தொடர்ச்சியான மனம் திரும்புதலையும் விசுவாசத்தையும் எனக்கு அளிக்கிறது அப்படின்றத பார்க்கிறோம். ஆண்டவர் நிக்கோதேமுட்ட சொல்றாரு, மறுபிறப்பு இல்லாம நீ பரலோகம் போக முடியாதுன்றாரு. அந்த மறுபிறப்புக்கு ஆவியினால பிறக்கணுன்றாரு. அந்த ஆவியினால பிறக்கிறதுக்கு உனக்கு வேதம் தேவைன்றாரு. வேத வசனத்தின் மூலமா தான் உனக்கு மறுபிறப்பு. வேத வசனம் இல்லாத ஒரு மனிதனிடத்துல மறுபிறப்பு நடக்காது. வேத வசனம் பிரசங்கிக்கப்படும் உலகத்துல தான் மறுபிறப்பு நடக்கும். அந்த மறுபிறப்பு என்ன பாவ அடிமைத்தனத்திலிருந்து முற்றிலுமாக விடுதலையாகிறது. பாவத்துக்கு அடிமையா இருந்துட்டு ஒருத்தர் மறுபிறப்பு அடைஞ்சிட்டேன்னு சொல்ல முடியாது. மறுபிறப்பு அடைஞ்சவன் பாவ அடிமைத்தனத்திலிருந்து அவனை இனிமேல் பிசாசு மேற்கொள்ளாது, அவனை இனிமேல் உலகம் மேற்கொள்ளாது, அவனை இனிமேல் மாம்சம் மேற்கொள்ளாது. ஏன்னா அவனுக்குள்ள இப்ப நான் சுடுகாட்டுல செத்த குணமா இருக்கிறேன், எனக்கு உயிர் வந்துருச்சுன்னு சொன்னா சுடுகாட்டுல வாழ மாட்டேன். உயிர் வந்துருச்சுன்னு சொன்னா உயிர் இடத்துல ஓடி வந்துருவேன், சுடுகாட்டுல நான் இருக்க மாட்டேன். அதுதான் என்னுடைய சுபாவம். அப்ப எனக்கு ஆவியான ஒரு மறுபிறப்பு கொடுத்ததான்னு சொன்னா, இந்த உலகத்தான போல பாவ செயல்களையும் பாவ காரியங்களையும் ஈடுபடுகிறவனா இருக்க மாட்டேன்.
நான் உயிருள்ள இடத்துக்கு ஓடி வருவேன், உயிருள்ள சத்தியத்துக்கு ஓடி வருவேன், உயிருள்ள வாழ்க்கைக்கு நேராக நான் கடந்து வருவேன் அப்படின்றதுதான் சொல்றாரு. ஆண்டவர் நிக்கோதேமுகிட்ட, நீ ஜலத்தினாலும் ஆவியினாலும் பறக்காவிட்டால் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டேன்னா, எசேக்கியேல் 36 வாசிங்க. அதுல இருந்து ஆண்டவர் எசேக்கியேலுக்கு நிக்கோதேமுக்கு அங்க பதில் சொல்றாரு. எசேக்கியேல் 36ல 25வது வசனம். எசேக்கியேல் 36:25. அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். ஜலம் ஆண்டவர் சொல்லும் பொழுது, நீங்க பழைய ஏற்பாட்டுல ஒரு ஆசாரியன் தன்னை ஜலத்தினால சுத்தகரிச்சுதான் ஆலயத்துக்கு போவான். ஆராதனைக்கு போகும் பொழுது அந்த மக்கள் தங்கள் முழுவதுமா ஜலத்தினால சுத்திகரிச்சு போவாங்க, சரிங்களா? இப்ப அந்த இடத்துலதான் ஆண்டவர் சொல்றார், நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், உங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய செயலை நான் செய்ய போறேன், உங்களை சீர்படுத்தக்கூடிய சுத்த வைக்கக்கூடிய செயலை நான் செய்ய போறேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் எல்லா நரகலான பாவத்தையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்க சுத்தமாக. அந்த சுத்தம் எப்படி நடக்கிறதுனா பின்னாடி அவர் சொல்றாரு, உங்களுக்கு நலமான இருதயத்தையும் உள்ளான புதிய ஆவியையும் கொடுக்கும். இதுதான் நிக்கோதேமுகிட்ட சொல்றாரு, நீ ஜலத்தினால சுத்திகரிக்கப்படணும் அப்படின்னா தண்ணினால சுத்திகரிக்கப்படுறது. யோவான் 3ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் அவனுக்கு ஆவியின் பொறுப்பு சொல்லிட்டே இருக்கிறார். ஆனா நிக்கோதேமு அவன் மாம்சத்தின் பிரகாரமா சிந்திக்கிறான். நான் எப்படி எங்க அம்மாவுடைய வயிற்றுல மறுபடியும் பிறக்கிறது அப்படின்னு கேட்கிறான். நான் எப்படி இதை கேட்கறதுன்னு கேட்கிறேன். அப்ப ஆண்டவர் இந்த யோவான் 3ல ரொம்ப தெளிவா அந்த மறுபிறப்பை அவனுக்கு விளக்கப்படுத்துறாரு. அப்படி விளக்கப்படுத்தும் போது ஆண்டவர் அங்க சொல்றாரு, முதல்ல அது ஆவியானவருடைய செயல்னு சொல்றாரு, அது ஆவியினால பிறக்கணும் அப்படின்னு சொல்றாரு. 8வது வசனத்தை வாசிங்க, 7-8 வசனம். யோவான் 3:7-8. நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்தில் இருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவினால் பிறந்த எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். அப்ப இயேசு தெளிவா சொல்றாரு. அவனுக்கு புரியல, நான் ஆவியில எப்படி பிறக்கிறது, நான் ஏற்கனவே மாம்சத்துல பிறந்துட்டேன், இப்ப ஆவியில எப்படி பிறக்கிறது. அப்ப ஏன் சொல்றாரு, நீ ஆவியில பிறக்கிறத குறிச்சு நீ ஒண்ணும் அதிசயப்படாத, நீ ஒண்ணும் யோசிக்காத. ஆவியில பிறக்குதுன்றது காற்றை போல. இப்ப காற்று இந்த இடத்துல வீசணும்னு நான் சொல்ல முடியாது, காற்று இந்த இடத்துல உருவாகும் நான் சொல்ல. காற்று தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுது, ஆவியானவர் தனக்கு இஷ்டமானவனுக்கு மறுபிறப்பை கொடுக்கிறார். இப்ப காத்தை நீ பார்க்க முடியாது, ஆனா காத்தை நீ உணர முடியும். காத்து அடிக்கும் பொழுது உடம்புல உணர்வு தெரியும், காத்து அடிக்கும் பொழுது அதனுடைய சத்தத்தை உன்னால கேட்க முடியும். இப்படிதான் ஆவியின் பிறப்பு. ஆவியின் பிறப்பு என்பது ஆவியானவர் வசனத்தை கொண்டு உங்கள்கிட்ட பேசுறாருன்றதை உணர முடியும், ஆவியானவருடைய சத்தத்தை கேட்க முடியும், ஆவியானவர்கிட்ட புதிய இருதயத்தை கொடுக்கிறான்றதை உணர முடியும், சிந்தையை உணர முடியும். ஒரு புதிதா பிறந்த குழந்தை கத்தும் அழுகும், அது தன் பாதுகாப்பை தேடி ஓடுகிற மாதிரி மறுபிறப்பை அடைஞ்சவன் அவன் பாதுகாப்புக்காக நாள்தோறும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போவான். அவன் ஆவியானவருடைய பலத்தையும் ஒத்தாசையும் நாடுவான். அந்த ஆவியானவருடைய பலமும் ஒத்தாசையும் அவனுக்கு வேதத்தின் மூலமா மட்டும்தான் கிடைக்குது. அதான் இயேசு சொன்னார், ஆவியானவர் வரும் பொழுது சகல சத்தியத்துக்கு அவங்க நடத்துவார். ஆவியானவர் வரும் பொழுது என்னிடத்திலிருந்து எடுத்து உங்களுக்கு கொடுப்பார். ஆவியானவர் சுயமா பேச மாட்டார்னு சொன்னார். ஆவியானவர் புதுசா எதையும் நமக்கு வெளிப்படுத்துறது இல்லை. ஆவியானவர் இயேசு உபதேசத்தை தான் நமக்கு சொல்லுவார். இயேசு சொன்னதை நமக்கு ஞாபகப்படுத்துறது தான் ஆவியானவருடைய வேலை. இயேசு என்ன வழிகாட்டிட்டு போனாரோ அந்த வழியில நம்மளை நடக்க வைக்கிறதுக்கும் நம்மளை கைப்பிடிச்சு நித்திய வரைக்கும் நம்மளை அழைச்சிட்டு போறதுதான் ஆவியானவர் நமக்குள்ளாக என்றென்றுமாக கொடுக்கப்படுகிறார். அந்த நிகழ்வு தான் மறுபிறப்பு. இந்த மறுபிறப்பை பெறாத எந்த மனிதனும் ஒரு பொழுதும் பரலோகம் போக முடியாது. மறுபிறப்பை பெறாத எந்த மனிதனும் விசுவாசிக்க முடியாது. மறுபிறப்பு பெறாத எந்த மனிதனும் பாவத்தை ஜெயிக்க முடியாது. மறுபிறப்பு பெறாத எந்த மனிதனும் பரிசுத்தமா வாழ முடியாது. இந்த மறுபிறப்பு தான் நான் பரலோகம் போவதற்கு எனக்குள்ளாக நடக்கிற முதல் வேலை. ரட்சிப்புல கடவுள் என்னுடைய அனுபவத்துல முதல்ல நான் ரட்சிப்பை உணர்வதற்கு எனக்கு என்ன செய்யறாருன்னா மறுபிறப்ப செய்கிறார்.
தெரிந்து கொள்ளுதல்ல எனக்கு எந்த பங்களிப்பு இல்லை, அழைப்புல எனக்கு எந்த பங்களிப்பு இல்லை. ஆனா மறுபிறப்புல நான் கடவுளுக்குள்ளாக புதிதாக மாற்றப்படுகிறேன். என்னுடைய வாழ்க்கை புதிதாக மாறுகிறது. எனக்கு புதிய இருதயம், ஒரு புதிய சிந்தை, ஒரு புதிய ஆவி கொடுக்கப்பட்டவனா நான் வாழ்றேன். இந்த அனுபவம் இல்லாம நான் ரட்சிப்பை ஒரு பொழுதும் உணர முடியாது. உங்களுக்குள்ள மறுபிறப்பு நடைபெற்றுகிறதா? நீங்க மறுபடியும் பிறந்த மனிதர்களான்னு கேட்கணும். நீங்க கடவுளுடைய பிள்ளைன்னு சொன்னா இந்த மறுபிறப்பு உங்களுக்குள்ளாக நடைபெறும். இந்த மறுபிறப்பின் அடிப்படையில தான் அடுத்தெல்லாம் நடக்க போகுது. இதுல இருந்துதான் நம்ம பல விஷயங்கள், மனம் திரும்புதல், விசுவாசம் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போவோம். சரிங்களா? இப்ப இவ்வளவு வசனங்கள் நமக்கு மறுபிறப்பினுடைய சத்தியத்தை நமக்கு சொல்கிறது. ஒருவேளை இந்த மறுபிறப்பினுடைய அனுபவம் நமக்கு இல்லைன்னா, ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே எனக்கு இன்னும் அந்த மறுபிறப்பு நிகழல, எனக்கு இன்னும் உங்களுடைய வார்த்தைகள் பெருசா தெரியல, எனக்கு ஆவிக்குரிய கண்கள் எனக்கு கொடுங்க, என் இருதயத்துல புதிய இருதயத்தை கொடுங்க, நம்ம வார்த்தையை விசுவாசிப்பதற்கு உதவி செய்யுங்க, உங்களுக்கு பரிசுத்தமா வாழ்வதற்கு உதவி செய்யுங்க, உங்களுடைய பிள்ளையா மாற்றுவதற்கு என்ன புதிதாக பிறக்க செய்யுங்க, என்னை ஒரு பிள்ளையா முழுமையா கழுவுங்க, முழுமையா மாத்துங்கன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் கிருபையாக நம்மை மறுபிறக்க செய்வதாக இருக்கிறார். ரைட், ஜெபம் பண்ணலாம்.